ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 16/11/2024 கருணியா KR 680க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட். சனிக்கிழமை வந்து ஃபுல் ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளோட ஏபிசி போல். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை வந்து ஏபிசி போல் வந்து 517, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 506, 517. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 089, அதுக்கு முந்தின ட்ரா 787. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு. இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 65/40 டோட்டலை வந்து சிறுசு பெருசுன்னு சொல்லிட்டு மாற்றி நம்ம வந்து போடும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது நண்பா. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 212 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 969. ஸோ இதை நம்ம அப்படியே கூட்டணும். அதாவது இதை 9 + 6 + 9 இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு 9ஓட 6 கூட்டினோம்னா 15 கிடைக்கும். ஸோ 15ஓட 9 கூட்டினோம்னா 14. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இந்த ட்ரா நம்மளுடைய இதோட டோட்டல் வந்து 4. ஸோ 4உடைய பெருசுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5. ஸோ 4 அல்லது 5 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட். நம்மளுக்கு 4 அல்லது 5. இப்போ இந்த 212க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 065 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம வந்து 65/40 கூட்டி அதை வந்து பெருசு சிறுசாக மாற்றுறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பெருசு பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது பிக். ஸோ யாரும் பி போர்டு நினச்சிடாதீங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிக். இப்போ நம்ம 065 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 107. ஸோ இதை நம்ம அப்படியே கூட்டணும். 1 + 0 + 7 = 8. 8 கிடச்சிருக்கு. ஸோ போன ட்ரா நம்ம பிக்கு, அப்போ இந்த ட்ரா நம்ம வந்து ஸ்மால். அப்போது 8ஓட சிறுசு வந்து 7. அப்போ 8 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு இந்த 065க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு 8 அல்லது 7 இந்த ட்ராவுடைய ஸ்மால். இப்போ இந்த 065க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 787. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 787 ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு நண்பா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ABC ஃபுல் போர்டுமே ஹிட்டு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வின்னிங் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பெருசு ஒரு தடவை பார்த்துட்டோம், சிறுசு ஒரு தடவை பார்த்துட்டோம். ஸோ பெருசை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு, சிறுசை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் போர்டு. இப்போ 787க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 787 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 819. ஸோ இதை நம்ம அப்படி கூட்டிடலாம். அப்போது 8 + 1 + 9. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினோம்னா 9, 9ஓட 9 கூட்டினோம்னா 18. ஸோ 18க்கு 8. ஸோ போன ட்ரா நம்ம வந்து ஸ்மால் பார்த்துருக்கோம். அப்போ இந்த ட்ரா வந்து நம்ம பிக் பார்க்கணும். ஸோ பிக் பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு 9 கிடைக்கும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது பி. அப்போ 8 அல்லது 9 இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவலுக்கு கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல் போர்ட். 8 அல்லது 9. இப்போ நம்மளுக்கு இந்த 878க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 089 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8 9 சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. ஸோ இப்போ நம்ம 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்ட் இருக்கு நண்பா. இந்த ஃபார்மெட் படி ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் எது இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து இந்த எக்ஸாம்பிளை செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெத்தட் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து உண்மையாக தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. வேண்டாம் மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ 089 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 133. ஸோ இதில் நம்ம அந்த 133 தான் எடுக்கணும். இதை நம்ம கூட்டிடலாம். 1 + 3 + 3 = 6 6 1 7. ஸோ 7 கிடச்சிருக்கு.
ஸோ போன ட்ரா நம்ம வந்து பிக் பார்த்துருக்கோம். அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு ஸ்மால். அப்போ 7உடைய சிறுசுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6. அப்போ 7 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 6. இப்போ இந்த 089க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 517 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு நண்பா. ஏன்னா இந்த 517 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஒரு 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து சி போர்டு கிடச்சிருக்கு. அதோட பெய்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, அல்லது நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்த்துலாம். 517 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 506. இந்த 506 நம்ம கூட்டிடலாம். 5 + 0 + 6. 5 6ஐயும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 11 நண்பா. ஸோ 1. போன ட்ரா நம்ம பார்த்தது வந்து ஸ்மால். அப்போ இந்த ட்ரா நம்ம பார்க்க போகிறது பிக். அப்போ 1உடைய பெருசு பார்த்திங்கன்னா 2. அப்போ 1 அல்லது 2 இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நண்பா. ஸோ மெத்தட் படி கிடச்சிருக்க நம்பர் 1 அல்லது 2. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல். 1 அல்லது 2. 1 அல்லது 2 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். ஸோ நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது நண்பா. மறுபடியும் சொல்கிறேன், இது என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங். நான் மெத்தடு படி சிம்பிளாக இருந்தாலும் ஓப்பனாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த இதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்தால் கூட நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2 இருக்குது. இந்த 1 அல்லது 2 இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸாக கூட மாற சான்சஸ் இருக்குது. ஏன்னா மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸும் ஊடலை இருக்குது. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 1 2 2 அல்லது 1 2 2 1 கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன் நண்பா, இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வந்து நிற்கிற நண்பர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சில நம்பருடைய கமாண்டை பார்த்தோம். ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் வந்து 4 ஹிட்டாக இருந்துச்சு. ஸோ அவர் வீடியோ ஒழுங்காக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு வரவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஏன்னா இதில் எந்த கட்டாயமும் கிடையாது. இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை நண்பா. ஸோ யாரும் கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தவறுதலாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி தான் நேற்றுக்கு வந்து கமெண்ட் இருந்துச்சு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். உங்கள் கெஸிங்கோட ஒத்து போனால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 16/11/2024 கருணியா கேஆர் 680க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.